பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கும் தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கும் தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அது ஜீவன் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அதை அடைந்தவன், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த அனுபவத்தை பெற்றவன் திருப்தி அடைந்திருப்பான், நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஆண்டவருக்கு பயப்படுகிற உணர்வுள்ள ஒவ்வொரு மனிதனும் திருப்தி அடைந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் நிலைத்திருப்பான், ஒரு தீங்கும் அவனை அணுகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தன்னுடைய முதிர் வயதிலே ஆண்டவர் கொடுத்த ஈசாக்கை வாலிபனாய் வளர்ந்து வருகிற நாட்களிலே அவனை மோரியா மலையிலே கொண்டு வந்து எனக்காக பலி செலுத்து என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து பலிபீடத்திலே தன்னுடைய ஒரே புத்திரன், ஏக புதல்வன், நேச புதல்வனை கரங்களை கால்களை கட்டி பலிபீடத்திலே கிடத்தி கத்தியை ஓங்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன், ஒரே மகன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான், ஒப்பு கொடுத்து விட்டான். ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தபடியினாலே கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் ஒரு ஒப்பு கொடுத்த அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு கீழ்ப்படிதல். அதே நேரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்காதபடி அப்படியே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை தான் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது நாம் திருப்தி அடைந்து நிலைத்திருப்போம், தீமை நம்மை அணுகாது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதை கடைபிடிக்கிறவன் திருப்தி அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, நிலைத்திருப்பான், தீமை அவனை ஒருபோதும் அணுகாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு கர்த்தர் மேலே. என்னுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் நிச்சயமாக கிடைக்கும்.
ஆகவே அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் கை கொள்ளும் பொழுது, அதை அடைந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கொடுப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 63 அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட திருப்தி ஆண்டவர் கொடுக்கிறாராம்? நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஆண்டவரை போற்ற ஆரம்பித்துவிடும். நம்மையும் அறியாமலே நாம் துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆண்டவர் தம்முடைய நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்கும் பொழுது, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஒரு திருப்தி வரும் பொழுது, கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல பலனடைகிறது. எப்பொழுது? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, அர்ப்பணிப்பு நிறைந்த கீழ்ப்படுதலோடு தேவனுக்கு பயத்தை நாம் அடைந்து கொள்ளும் பொழுது நாம் அந்த திருப்தியை பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் நிலைத்திருப்போம். ஒரு தீங்கும் நம்மை அணுகாதபடி அவருடைய சட்டைகளுக்குள் நம்மை மறைத்து காத்துக்கொள்ளுவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் அடைந்திராத ஒரு திருப்தியை அடைந்து கொள்ள, நிலைத்திருந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள, ஒரு தீங்கும் அணுகாதபடி பாதுகாக்கப்பட, முழுவதுமாய் அர்ப்பணித்து கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள் ஒவ்வொருவரும் கடந்து வந்து அந்த தெய்வீக பயத்தை சுதந்திரமாய் கொண்டு மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நன்மையினால் திருப்தி அடைய உதவி செய்யும். திரும்ப பலனடைந்து வாழ வயது போல அந்த பலனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.